மாறுவர் என்றும் சபித்துவிட்டாள். அவள் பூவுலகை விட்டு சிவலோகம் சென்ற பிறகும் கூட அந்த சாபம் மாறவில்லை. இதையறியாத இளன் அந்த ஏரி பகுதிக்குள் நுழைந்தானோ இல்லையோ, பெண்ணாக மாறிவிட்டான். அவள் வருத்தத்துடன் இருந்த வேளையில் அழகு பதுமையாக இருந்த அவளை அங்கு வந்த புதன் பார்த்தான். அவளது கதையைக் கேட்ட புதன் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை திருமணம் செய்து கொண்டான். அவளுக்கு இளை என்ற பெயர் ஏற்பட்டது. புதனுக்கும் இளைக்கும் புரூரவஸ் என்ற மகன் பிறந்தான். புரூரவஸ் வாலிபன் ஆனான். அழகில் அவனுக்கு இணை யாருமில்லை. ஒருமுறை வான்வெளியில் ஒரு பெண்ணை சில அசுரர்கள் கடத்திச் செல்வதை பார்த்தான். அவள் தன் மானத்தை காத்துக்கொள்ள கதறினாள். பறக்கும் தேர் வைத்திருந்த புரூரவஸ் அவளை காப்பாற்றுவதற்காக மின்னல் வேகத்தில் விண்வெளியில் பறந்து சென்றான். அசுரர்களை எதிர்த்து உக்கிரத்துடன் போரிட்டான். அசுரர்கள் அவனது தாக்குதல்